தமிழக அரசியலில் இன்று ஒரு புதிய சகாப்தம் தொடங்குகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் இன்று முதல்வராக பொறுப்பேற்கும் நிலையில் அவரது அமைச்சரவையில் காங்கிரசுக்கு 2 அமைச்சரவை இடங்கள் வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இந்த ஒரு முடிவு தமிழக அரசியலில் மட்டுமல்லாமல் தேசிய அரசியலையும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த பல சதாப்தங்களாக திமுகவுடன் கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் கட்சிக்கு ஆட்சியில் பங்கு என்பது எட்டா கனியாகவே இருந்து வந்தது. மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி முதல் தற்போதைய மு.க.ஸ்டாலின் வரை காங்கிரஸை வெளியில் இருந்து ஆதரிக்க செய்தார்களே தவிர அமைச்சரவையில் இடம் கொடுக்க முன்வரவில்லை. திமுக மைனாரிட்டி ஆட்சி அமைத்த போது கூட அவருக்கு அமைச்சரவையில் இடம் வழங்கப்படவில்லை அப்படிங்கிறதும் குறிப்பிடக்கூடிய விஷயம். ஆனால் தனது முதல் தேர்தலிலேயே 108 இடங்களை வென்று தனிபெரும் கட்சியாக உருவெடுத்த விஜய் மெஜாரிட்டிக்கு தேவையான இடங்களுக்காக காங்கிரசின் 5 எம்எல்ஏக்களின் ஆதரவை பெற்றுள்ளார். இதற்கு பிரதிபலனாக காங்கிரசுக்கு அமைச்சரவையில் 2 இடங்களை வழங்க விஜய் சம்மதித்துள்ளது. திராவிட கட்சிகளின் அரை நூற்றாண்டு கால மரபை உடைத்துள்ளது. மத்தியில் ஆளும் பாஜக தலைமையிலான அரசு காங்கிரஸ் இல்லாத பாரதம் என்ற லட்சியத்துடன் செயல்பட்டு வருகிறது. இந்தியாவின் பல மாநிலங்களில் காங்கிரஸை ஆட்சி கட்டிலில் இருந்து அகற்றிய பாஜகவிற்கு தமிழகத்தில் அந்த கட்சி மீண்டும் அமைச்சரவை அதிகாரத்தை பெறுவது கடும் எரிச்சலை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் பாஜக காலூன்ற முயற்சிக்கும் வேளையில் விஜய் காங்கிரஸை தூக்கி பிடிப்பது பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷாவின் நேரடி பகைக்கு வழிவகுக்கும் என்று அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். அதிலும் குறிப்பாக ராகுல் காந்தி இந்த பதவியேற்பு விழாவில் பங்கேற்பது தேசிய அளவில் பாஜகவிற்கு எதிரான ஒரு பலமான கூட்டணியாக இது பார்க்கப்படுகிறது. மத்திய அரசின் அழுத்தம் காங்கிரஸை அமைச்சரவையில் சேர்த்து கொண்டதன் மூலம் வரும் காலங்களில் மத்திய அரசிடமிருந்து தமிழகத்திற்கான நிதி ஒதுக்கீடு மற்றும் திட்டங்களில் முட்டுக்கட்டைகள் ஏற்படலாம் என்ற அச்சம் எழுந்துள்ளது. விஜய் மற்றும் அவரது அமைச்சரவை சகாக்கள் மீது மத்திய புலனாய்வு அமைப்புகளின் பார்வை தீவிரமடைய வாய்ப்புள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் முணுமுணுக்கின்றன. ஏற்கனவே விஜய் மீது வருமான வரி வழக்கு, சிபிஐ வழக்குகள் இருக்கின்றது. பாஜகவின் எதிர்ப்பையும் மீறி காங்கிரஸை சேர்த்துக் கொள்வது விஜயின் துணிச்சலான முடிவாக பார்க்கப்பட்டாலும் இது நெருப்புடன் விளையாடுவதற்கு சமம் என்கிறார்கள் டெல்லி அரசியல் நோக்ககர்கள். திமுக போன்ற அனுபவம் வாய்ந்த கட்சிகளை காங்கிரஸை அமைச்சரவையில் சேர்க்க தயங்கிய நிலையில் விஜய் எடுத்திருக்கக்கூடிய இந்த ஆரம்பகால முடிவு அவருக்கு அரசியல் ரீதியாக பெரும் சவால்களை உருவாக்கும். மத்திய அரசின் கோபத்தை விஜய் எவ்வாறு சமாளிக்கப் போகிறார்? தமிழகத்தின் உரிமைகளை மீட்டெடுப்பதில் மத்திய மாநில உறவு பாதிக்கப்படுமா போன்ற கேள்விகளுக்கு விஜய் அரசு விரைவில் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். விஜய் பாஜகவின் அரசியல் ஆட்டத்தை தமிழக மண்ணில் எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறார் என்பதை பொறுத்தே அவரது எதிர்காலம் அமைய பெறப் போகின்றது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டுமின்றி தற்போதைய அரசியல் நிலவரத்தின்படி பார்க்கும்போது இதெல்லாம் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க மற்றொரு புறம் தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியான மே 4ஆம் தேதி முதல் இன்று வரை ஒரு முழுநீள அரசியல் திரைப்படத்தை போன்ற பரபரப்பான திருப்பங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. 108 இடங்களை பிடித்து தனிபெரும் கட்சியாக உருவெடுத்த விஜய் தலைமையிலான தாவேகா பெரும்பான்மைக்கு தேவையான 118 இடங்கள் இல்லாததால் ஆட்சி அமைக்க கடும் போராட்டத்தை எதிர்நோக்கியது. ஆரம்பத்தில் இருந்தே தாவேகாவோடு கைகோர்க்க தயாராக இருந்த காங்கிரஸ் ஆதரவு அளித்த போதும் ஆளுநர் மாளிகையில் எண் பலத்தை நிரூபிக்க விஜய் 4 முறை அலைய வேண்டியிருந்தது. விசிக, இடதுசாரிகள் மற்றும் IUML கட்சிகளின் ஆதரவு கடிதங்களோடு இறுதியில் 120 அப்படின்ற மேஜிக் எண்ணை எட்டிய விஜய் ஆளுநரின் இழுபறிகளுக்கு பிறகு ஒருபடியாக ஆட்சி அமைக்க அழைப்பு பெற்றுள்ளார். விஜயின் தனிப்பட்ட வாழ்க்கை விமர்சனங்கள் மற்றும் தி ரூட் நிறுவனம் பின்னால் இருந்து நடத்திய தேர்தல் வியூகங்கள் என பல்வேறு விவாதங்களுக்கு மத்தியில் இந்த வெற்றி கிடைத்துள்ளது. தனது கொள்கை எதிரி என்று சொன்ன பாஜகவிடம் சரணடையாமல் தனது அரசியல் எதிரி என்று விமர்சித்த திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகளின் ஆதரவை பெற்று விஜய் என்று அரியணையில் ஏறுகிறார். ஆளுநர் மாளிகை வழங்கிய கெடுபிடிகள், மௌனமான அரசியல் நகர்வுகள் மற்றும் திடீர் ஆதரவு கடிதங்கள் என பல சவால்களை கடந்த விஜய் இன்று காலை 10:30 மணிக்கு நேரு உள் விளையாட்டு அரங்கில் தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக பதவியேற்க உள்ளார். திராவிட கட்சிகளின் 59 ஆண்டுகால ஆதிக்கத்தை உடைத்து ஒரு புதிய அரசியல் அத்தியாயம் இதன் மூலம் தொடங்கியுள்ளதாகவே கூறப்பட்டு வருகிறது.
அது மட்டுமின்றி மற்றொரு புறம் பார்க்கும் பொழுது இந்த அரசியல் விவகாரம் அப்படிங்கிறது விஜய்க்கு மிகப்பெரிய பலமாக அமைய போகின்றதா, அல்லது விஜய் களம் இறங்கி இருக்கக்கூடிய இந்த அதிரடி எப்படி இயங்க பெறப் போகிறது, எவ்வளவு பவர் இருக்கும், இதனுடைய பின்னணி விவரமும் வெளியாகி மற்றொரு புறம் பரபரப்ப அரசியல் வட்டாரத்தில் ஏற்படுத்தி வருகின்றது அப்படின்னு நான் சொல்லணும். அதாவது தமிழக சட்டமன்ற தேர்தலில் அமோக வெற்றி பெற்று கோட்டையில் முதல்வராக அரியணை ஏறியுள்ளார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய். பதவி ஏற்றவுடன் அவர் ஆற்றிய உரை மற்றும் கையெழுத்திட்ட முக்கிய கோப்புகள் கவனத்தை பெற்றுள்ளது. முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் விஜய் 3 முக்கியமான திட்டங்களுக்கு முன்னுரிமை அளித்து கையெழுத்திட்டிருக்கார். முதல் விஷயமாக இலவச மின்சாரம். 2 மாதங்களுக்கு 500 யூனிட் வரை பயன்படுத்தும் வீடுகளுக்கு 200 யூனிட் வரை இலவச மின்சாரம் வழங்கும் திட்டம். போதைப்பொருள் தடுப்பு படை. தமிழகத்தில் வேரூன்றி இருக்கக்கூடிய போதைப்பொருள் நடமாட்டத்தை முற்றிலுமாக ஒழிக்க சிறப்பு அதிகாரங்கள் கொண்ட பிரிவு. பெண்களின் பாதுகாப்பு மற்றும் சமூக நீதிக்காக உருவாக்கப்பட்ட பிரத்யேக படைப்பிரிவு. தமிழர்களின் வீரத்திற்கும் துணிச்சலுக்கும் அடையாளமாக திகழும் வீரமங்கை வேலுநாச்சியாரின் பெயரில் இந்த சிறப்பு படைப்பிரிவு தொடங்கப்பட்டுள்ளது. இது வெறும் காவல்துறை பிரிவு மட்டுமல்ல, பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் ஒரு கேடயமாக செயல்படும் என முதல்வர் விஜய் குறிப்பிட்டுள்ளார். பொது இடங்களில் பெண்களுக்கு எதிராக நடைபெறும் அத்துமீறல்களை கட்டுப்படுத்தவும் அவசர காலங்களில் உடனடியாக உதவி செய்யவும் இந்த படை 24/7 களத்தில் இருக்கும். தன்னார்வ மற்றும் அதிகார பகிர்வு காவல்துறையின் ஒரு அங்கமாக செயல்படும். இந்த படையில் பயிற்சி பெற்ற துடிப்பான இளைஞர்கள் மற்றும் பெண்கள் சேர்க்கப்படுவார்கள். இவர்களுக்கு தற்காப்பு கலைகள் மற்றும் சட்ட நுணுக்கங்களில் சிறப்பு பயிற்சி அளிக்கப்படும். ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் இந்த படைப்பிரிவு அமைக்கப்பட்டு புகார்கள் வந்த சில நிமிடங்களிலேயே சம்பவ இடத்திற்கு சென்று நடவடிக்கை எடுக்கக்கூடிய வகையில் வாகன வசதிகள் மற்றும் தொழில்நுட்ப வசதிகள் வழங்கப்படும். ஆங்கிலேயரை எதிர்த்து நின்ற முதல் இந்திய பெண் அரசி வேலுநாச்சியாரை போலவே சமூக விரோதிகளை எதிர்கொள்ளும் துணிச்சல் மிக்கவர்களை இந்த படை கொண்டிருக்கும். தமிழகத்தில் போதைப் பொருட்களின் ஆதிக்கம் இளைஞர்களை சீரழிப்பதாக தனது தேர்தல் பிரச்சாரங்களில் விஜய் தொடர்ந்து கூறி வந்தார். அதனால போதைப் பொருள் தடுப்பு படையுடன் இணைந்து இந்த வேலுநாச்சியார் அதிரடி படையும் செயல்படும். கல்வி நிறுவனங்களுக்கு அருகில் போதைப் பொருள் விற்பனை மற்றும் பெண்களுக்கு இழைக்கப்படும் கொடுமைகளை தடுத்து நிறுத்துவதே இதன் முதன்மையான இலக்கும் ஆகும். முதலமைச்சர் விஜயின் இந்த அதிரடி முடிவுகள் அவர் வெறும் வாக்குறுதிகளை மட்டும் வழங்காமல் செயலையும் வேகம் காட்டுவதை உறுதிப்படுத்துகின்றன. வேலுநாச்சியார் பெயரில் ஒரு படையை உருவாக்கி இருப்பது அவர் தமிழின் அடையாளங்களையும் பெண் விடுதலையும் தனது அரசியலின் மையப்புள்ளியாக வைத்துள்ளார் என்பதையே காட்டுகிறது. தமிழகத்தின் ஒவ்வொரு பெண்ணும் அச்சமின்றி வீதியில் நடமாட வேண்டும் என்பதே எனது லட்சியம் என முதல்வர் விஜய் தனது உரையில் உருக்கமாகவே தெரிவித்திருந்தார். இந்த வேலுநாச்சியார் அதிரடிப்படை தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டவும் குறிப்பாக பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்கவும் பெரும் உதவியாகவே இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது.